அப்பா அண்ணா எங்க அதோ அண்ணா என்னப்பா இல்ல வாடகைக்கு டிராக்டர் கேட்டிருந்தாங்க பக்கத்து ஊருக்கு ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன் பாதி வழியே மக்கார் பண்ணி ஷண்டு மாடி மாதிரி படுத்துருச்சு என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி ரிப்பேர் பண்ணி பார்த்தா ஒண்ணும் நடக்கல நீங்க தான் வந்து ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் வாங்க நீ கூப்பிடுற போதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு என் மகன் என்ன கூலிக்காரனா வரமாட்டேன் அது இல்லைங்க நிக்கிறப்போ இல்லைங்க கூட்டிட்டு போறேன்னா அவருக்கு அனாவசியமா கெட்ட பேர் வருமானு பாக்குறேன் கெட்ட பேரா இல்ல ரிப்பேர் பண்றதுக்கு அண்ணனை கூட்டிட்டு வரேன்னு நான் சொன்னதுக்கு அந்த பசங்க எல்லாம் சொன்னாங்க அண்ணன் அவர் ஏட்டு படிப்பு அவரால் என்னடா முடியும் போடானாங்க ஏன்னா யார பாத்திரா ஏட்டு படிப்புங்கிற எங்க அண்ணனை கூட்டி வந்து டிராக்டர் ரிப்பேர் பண்ணி உங்க மூஞ்சில கரிய பூசல என் பேர் சொப்ப இல்ல அப்படின்னு சவால் விட்டு வந்திருக்கேன் இப்ப போய் சொல்லிடுறேன் அண்ணன் ஏட்டு படிப்பு தர அவர் மூஞ்சில கரிய பூசி என் மகனுக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது எந்த மழைய சொன்ன நீங்க தான் நீ போய் உடனே ரிப்பேர் பண்ணி கொடுத்து சொல்றேன் நாங்க கூலிக்காரமா இப்ப நம்ம போறது கூலிக்காக இல்லப்பா உனக்கு தெரியாதுன்னு சொன்னவங்க முகத்துல கரிய பூசுறதுக்காக போறோம் போய் சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க நான் போறேன் நல்லா ஏமாதாச்சு யாரா ஏட்டு படிப்புன்னு சொன்னாங்க அந்த பசங்க என்ன சிவகாமி என்னத்தை கண்டுபிட்டா பெருசா சிரிக்கிற சிரிக்காம என்ன செய்யறது பண்ணையாளர்களோட சரிசமானமா பழக கூடாது கம்மங்கஞ்சி குடிக்க கூடாது அங்க எல்லாம் போக கூடாதுன்னு கண்டிச்சுட்டு இப்ப நீங்களே அனுப்பிச்சு வைக்கிறீங்களா சும்மாவா அனுப்புனாங்க சவால்ல ஜெயிச்சா நமக்கு தானே பெருமை நீங்க தான் மெச்சுக்கணும் இந்த பாரு என் மகன் அருமை உனக்கு தெரியாது ஆமா ஆமா பிள்ளையோட அருமை பெத்தவளுக்கு தெரியுமா உங்களுக்கு தான் தெரியும் ஒரே வார்த்தையில டவுன் பண்ணிட்டு போயிட்டாளே நடு ரோட்ல டிராக்டர் நிறுத்திட்டு எங்க போயிட்டா மரியாதையை கொடுத்து வாங்கணுமா உதவி செய்யறது தப்பா அவங்க மரியாதையை வீணா கொடுப்பானு அதுக்கப்புறம் மெனக்கெட்டு வசூல் பண்றதுக்கு நிப்பானேன்னு யோசிக்கிறாங்க நான்சென்ஸ் தேங்க்யூ என்ன இப்படி அவமானப்படுத்துறதுக்கு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா உங்க 2 பேரும் உள்ள தள்ளி இருப்பேன் சும்மா நிறுத்தமா எங்க வண்டி எடுத்து இஷ்டத்துக்கு வளைச்சு ஓட்டுறதுக்கு நாங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனை கட்டி உங்களை உள்ள தள்ளுவோம் இது உங்களுதா உழுகுறது இப்படி நடு ரோட்ல இருந்து கலாட்டா பண்ணதுக்கு எங்க வக்கீலிட்ட சொல்லி டேமேஜ் கிளைம் பண்ண நில்லுமா திரும்ப என்னது ஒற்றை அடிக்கிற மூஞ்சில என்ன நீ பாட்டுக்கு வக்கீலுங்கிற வண்டிக்குங்கிற மிரட்டுற உனக்கு தான் வக்கீல் இருக்காங்களா எங்க வண்டியை இப்படி இடிச்சு நிறுத்துறதுக்கு எங்க வக்கீல் சொல்லி உண்மையில டேமேஜ் கிளைம் பண்ணுவோம் கோர்ட்ல சந்திப்போம் ஏன் பீச்சை சந்திச்சு பாக்கலையா ரெஸ்ட் மாதிரியே வார்த்தையும் மட்டமா வருது அண்ணா அம்மா போற வேகத்தை பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை நேரம் கோர்ட்லயே வைப்பாங்க போட்டுருக்கு அது சரி டிராக்டர் ரிப்பேர்னு சொன்னீங்க அந்தமா இப்படி ஓடிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினாங்க மேட்ல நிக்க வச்சிருந்தேன் இறக்கிட்டா கும்பகர்ணி கட்டுமா என்ன மார்க்காமே எப்படியோ அந்த பயணங்களை குடிச்சு மடக்கி கையோட எழுதி வாங்கிட்டு இங்க வெற்றிகரமா வந்துட்டேன் வெரி குட் மாடசாமி நீ தலையிட்டு முடியாத காரியம் கூட இருக்கா போயிட்டு பார்த்துங்களா காவேரி காவேரி என்னங்க பாத்தியா காவேரி ஏரிக்கரை பக்கத்தில் இருக்கிற நம்ம 50 ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேரையும் அவங்களாகவே வெளியேற மாதிரி எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ ஏங்க அப்படி செஞ்சீங்க? அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு வேற நிலம் தரதா சொல்லி இருக்கிறேன். எனக்கு இப்ப இருக்கிற கவலையெல்லாம் நான் நினைச்சபடி தோட்டத்தை அந்த 50 ஏக்கர்ல அமைக்க முடியுமாங்கிறதா. 50 ஏக்கர்ல தோட்டமா? அப்படி ஒண்ணு நம்ம கிராமத்துக்கு தேவையா? காலேஜில் படிச்சோம், நீ இவ்வளவு கன்றியா இருக்க கூடாது. உனக்கு இந்த பட்டிக்காட் லைஃப் பிடிச்சு போச்சு. ஆனா உன் சிஸ்டர் விஜயா வெஸ்டர்ன் ஸ்டைல வளர்ந்தவா. அதுக்காகத்தான் வாக்கிங்க்கு பார்க், ரைடிங்க்கு ரேஸ் கோர்ஸ், குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கிற மாதிரி ஏற்பாடு செய்ய போறேன். இன்னைக்கு இன்ஜினியரை பார்த்து ஆரம்ப வேலைக்கு அட்வான்ஸ் பண்ண போறேன். அம்மா யாரு? ஓ வாங்க வாங்க.
புடவை வேணும்னு கேட்டீங்களே, கொண்டாந்துருக்கேன். என்ன காவேரி, இந்த பட்டுப்புடவையில உனக்கா? நீ எப்பவுமே காட்டன் சேலைகளை கட்டிட்டு கவர்ச்சி இல்லாம தானே காட்சி அளிப்ப? நான் எப்படி இருந்தா என்னங்க, விஜயா சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகாதவ, இதெல்லாம் அவளுக்குதான். போச்சு. இத பாரு, அவளே உன்னாட்ட அலங்கோலப்படுத்திடாது. அவங்க மேனாட்டு உடைகளை போட்டுட்டு மாநாட்டம் சொல்லி வந்து பேசும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அகில உலக அழகிகள் தான் அவகிட்ட பிச்சை வாங்கணும். தேங்க்யூ அங்கிள். நினைச்சேன், வந்துட்டேன். ஏன் விஜயா, இதெல்லாம் நீ கட்டிக்க போறியா? நானா? இதெல்லாம் அடுப்பாங்கரையில் அடப்பட்டு கிடக்கிற பாட்டிங்களுக்கு தான் லாய்க்கு. கேட்டுக்க. போதும், சும்மா இருங்க. ஐயா, தயவு செய்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறீங்களா? ஆகட்டுங்க. இங்க பாரு விஜயா, உன்னுடைய நாகரிக உடைகளும் நடையோட பாவனைகளும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பொண்ணுன்னா லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு அடக்க ஒடுக்கமா இருக்கணுமா? நீ இப்படியே தான் இருக்கணும். ஆமா, இவ இப்படியே வேட்டக்காரியாட்ட சுத்திக்கிட்டு இருக்கட்டும். இன்னும் ஒண்ணே ஒண்ணுதான் பாக்கி. என்னது? துப்பாக்கி. அதையும் இவ கையில கொடுத்துருங்க, ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஆமாக்கு, மறந்தே போயிட்டேன், எனக்கு ஒரு துப்பாக்கி வேணும் ப்ளீஸ். நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேனா? ஜஸ்ட் a minute. விஜயா, என்ன இது இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி? நீங்க ரெண்டு பேரும் இப்படி செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. விஜய், இந்த ஐயோ, என்னங்க இது? இவ சின்ன பிள்ளை விளையாடுத்தனமா கேட்டா நீங்களும் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களே. பயப்படாதக்கா, இப்ப நான் எதை சுடணும்? ஐயோ, எதையும் வேண்டாமா, பாத்துக்கிட்டே இரு. அந்த பிளவர் வேர் எதையும் சுட வேண்டாமா? அட, இது எப்ப பழகுன? NCCல பழகி பரிசு கூட வாங்கியிருக்கேன் தெரியுமா? சபாஷ், நீ ஒரு சாதாரண பொண்ணு இல்லை. ஐ லைக் யூ வெரி மச். தேங்க்யூ. போதும் போதும், இப்படி தினசரி புகழ்ந்துகிட்டே இருந்தா இவளுக்கு தலகால் தெரியாது. விஜயா, போ உள்ள போன்னா. என்னங்க, இவளுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாமா, முடிச்சிட வேண்டியதான். தகுந்த மாப்பிள்ளையா பார்த்து அப்புறம் யோசிப்போம். உலாவுக்கும் தோழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு காடி திருப்போரை நீந்தனை செய்வோம். ஏன் இப்படி குறுக்கு நடுக்குமா ஓடுற? சின்ன பிள்ளைங்க பாம்பு படம் வரைகிற மாதிரி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வளைஞ்சு வளைஞ்சு டிராக்டர்ல உட்கார்ந்து ஓட்டனா அதே பழக்கம் தரையில இறங்கின உடனே அப்படியே ஓட சொல்லுது. சரி சரி, இப்ப ஏன் நிறுத்தின? கேட்டியா? போறவளையே ஏன் நிறுத்தின? ஹசி, இது என்னங்க பார்வை? உனக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்க. சரியில்லை. சரியில்லைன்னா மாத்திக்கிறேன். உன்னை எப்படி பாக்கணுங்கிற? மரியாதையா பாக்கணும். மரியாதையா தாயாரத்தான் பாப்பாங்க. அப்ப நான் யாரு சொல்லணுமா? சொக்கி. ஐயா, கைய பிடிச்ச. முதல்ல கை, அப்புறமா தான் காலு. சொக்கி, நிலம் எதுக்காக காயுது? மழை இல்லாம. நான் எதுக்காக காயுறேன்? சோறு இல்லாம. நீ இல்லாம. பாரு, பக்கம் பக்கமா பேசுறதெல்லாம் காதல், பக்குவமா சொல்றதுதான் காதல். பொன்மொழியா? உதிருதா? நான் போகணும். நில்ல, நான் கேட்கணும். சொக்கி, ஏன் பல முறை ஒருத்த ஒண்ணு கேட்கறான்னா அவன் என்ன கேட்கறான்னு அர்த்தம்? கடை. கடன் உங்க அப்பங்கிட்ட, உங்ககிட்ட ஓங்கி ஒரு அரை. ஐயா, நிக்க வச்சு நிதானமா கேள்வி பதில் கேட்டுட்டு கடைசியில வந்துட்டேன் பாயிண்ட்டுக்கு. சொக்கி, உன் இதே கதவை லேசா போற, நான் உள்ள உட்கார்ந்து கதவை சாத்திக்கிறேன். சாத்துவ சாத்துவ. நானும் சாத்துவேன். சாத்துறேன். சொக்கி, சொக்கி, சொக்கி. ஏயா, பட்டு பட்டுன்னு பதில் சொல்றனே, உனக்கு ரோஷம் இல்ல? ரோஷம் எப்படி இருக்கும்? ரோஷத்தை விட்டா தானே காதலே பண்ண முடியும். உங்ககிட்ட பேசிக்கிட்டா கஞ்சி புளிச்சு போகும். காதல் பிடிக்காம இருந்தா சரி. அட, தலையில என்ன கஞ்சி கலையுமா? தலையில மூளை இருக்கு. இருக்கே. தலைக்கு மேல கஞ்சி கலையும் எங்க அப்பாவுக்கு கொண்டு போறேன். ஆமா, உங்க அப்பனுக்கு அஜீரண வியாதி இல்ல? ஏன் இல்ல? வட்டிக்கு கடன் கொடுக்கறவனுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்கணுமே. வாங்குறவனுக்கு ஏதாவது வியாதி இருக்கணுமே. உனக்கு என்ன மண்டை இடியா? இப்ப ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே மண்டை இடி? சொக்கி, கையை நீட்டுறேன் கஞ்சிக்காக. பசி காது அடைக்குது, கொஞ்சம் கஞ்சி ஊத்து. சரிதான், முதல்ல காதல், இப்ப கஞ்சியா? இருதயத்துக்கு கீழே தானமா வயிறு இருக்குது. முதல்ல இது, அடுத்தது இது. ஊத்து. ஊத்துறேன். ஊத்தல? ஊத்துறேன் ஊத்துறேன். அப்படி ஏன் ஒன்னையும் காணா சைலண்டா இருக்குது? கடையிலேயே பழிஞ்சு போச்சா? கஞ்சி கலையா எடுக்க வரலையா? ஊத்து. அட ஊத்துங்கிற, கலைக்கு ஊத்துறியா? ஊத்து. நீ என்ன பாக்காத, பார்த்தா தும்மல் வருது. திரும்பிக்க, திரும்பிக்க. என்னையாது அதிசயமா இருக்கு? திரும்ப. ஆக்கா,
நின்னு போச்சு. நின்னு போச்சா? நின்னு போச்சு. நான் போயிட்டு வரேன். அப்பா வணக்கண்ணே. வாமா. என்ன தங்கச்சி கஞ்சி இருக்கா? ஓ, அப்பாவுக்கு கொண்டு போறேன். அப்பா உப்பு வாங்க போயிருக்காரு, குடிங்க. ஐயோ, என்னண்ணே கலையத்துல இருந்த கஞ்சி எல்லாம் பாத்தீங்களா அண்ணே? இந்த ஆளு கண்ணு பட்டுத்தான் கலையத்துல இருந்த கஞ்சி எல்லாம் மறைஞ்சு போச்சு. இந்த ஐயா வேகாத வெயில்ல கஞ்சியை கொண்டாந்துருக்குற, அதான் கஞ்சி எல்லாம் வத்தி போச்சு. கேணி தண்ணியா வத்தத்துக்கு ஐயா வெறுங்கலை எதுக்கு? பாப்பா பாருங்க சேர்ந்து போச்சு. பாத்தியாமா? என்னது இந்த ஆளு வேலைதானா இது? அதானே வர வழியில பொட்டுன்னு சத்தம் கேட்டுது. நச்சு நச்சுன்னு தும்மி இந்த ஆள் சத்தத்தை அடக்கிட்டாருன்னு. என்ன நியாயமா அது? ஏன் தம்பி இது நியாயமா? கஞ்சி கேட்டேன், கஞ்சி குடுக்கல, கல்லட்டேன். ஏப்பா உன் பசி தீர்ந்தது, பானை உடஞ்சிருச்சு இல்ல, கோரிக்கை நிறைவேறலன்னா அதுக்கா கல்லால் அடிக்கிறதா? அண்ணே கலையத்தை உடைச்சிருக்கு, இந்த ஆளுக்கு ஏதாவது கொடுக்கணும். குறி பார்த்து அடிச்சேன். என்ன கொடுக்க போற மெடலா? குறும்ப பசங்களா அண்ணே, இந்த ஆளுக்கு இப்ப ஏதாவது கொடுக்கணும். இப்போ ஆமா என்ன கொடுக்கலாம்? கன்னத்துல 2 கொடுத்தாதான் இனிமே கலையத்தை உடைக்க மாட்டேன். பாத்துருவோம், அசையப்படாது. ஆமா குடு குடு. என்னது என்ன கைய அசைய மாட்டேங்குது? மனசு வரல. வள்ளியா யார்கிட்ட கொடுத்த? கண்டுக்காதே கண்டுக்காதே. ஆஹா இந்த வழக்கு நீங்க தீர்த்துங்கப்பா. ஆமா ஐயோ கருக்கும் கருக்கும். சுக்கி சொக்கா புதுசா தைக்கணும். ஆமா கரையன்னா உடஞ்சு போச்சே, உங்க அப்பா திட்டுவாரு, என்ன பண்ண போற? புளிய வச்சு அடைச்சிடுவேன். உங்க அப்பா வாயவா? கலையத்தை உப்பு போட்டு வச்சுக்கலாம்ல. ஆஹா அப்பனுக்கு ஏத்த பொண்ணு, ஓட்ட உடத்த ஒண்ணு விடாதீங்க. சொக்கா சுக்கி 105, 105, 105, 105, 106, 106, 106, 106, 107, 107, 107, 107, 107, 108, 108, 108, 108, 108, 108, 109, 109, 109, வீட்டுல இருந்து சரியா 120 படி அளந்து கொண்டு வந்தேன். இங்க வந்தது 10 படி குறையுது. எப்படி? நானா எடுத்துக்கிட்டேன். ஆமா ஐயா, இந்த படியில அளந்து பாருங்க, எல்லாம் சரியா இருக்கும். எப்படி இருக்கும்? படினா எல்லா படியும் ஒண்ணுதானே? இல்ல, இது நியாயப்படி, இது ஏமாத்துப்படி. பாத்தீங்களா? இது அளந்தா எப்படி சரியா இருக்கும்? ஐயா அப்பா இனி இப்படி பண்ணீங்க உங்களுக்கு நானே எதிராடுவாமா. போட்டும் 120 படியும் கணக்கில் வச்சுங்க. ஒவ்வொரு விஷயமும் வீட்டுல சரியா அளந்து கொண்டு வந்த நெல்லு இங்க வந்தது எப்படி குறைஞ்சதுன்னு இப்பதான் புரிஞ்சது. அப்போ இத்தனை வருஷமா நான் உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறேன்னு சொல்றியா? சரி சரி, விஷயம் எவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட என்ன பேச்சு? உன் சங்காசமே நமக்கு தேவையில்லை. என்கிட்ட வாங்கின கடன் பணத்தை உடனே பைசல் பண்ணிட்டு மறுவேலை இருப்பேன். ஐயோ திடீர்னு இப்படி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? எஜமா இதுவரைக்கும் எனக்கு விளைஞ்சு வந்த நெல்லு வட்டி கட்டவும் வயிற்று கழுவும் தான் சரியா இருந்துச்சுங்க. அதனால சின்ன எஜமா சொன்னபடி புது முறையில விவசாயம் பண்றேன். அது விளைஞ்சு வந்ததும் கொடுத்துறேன் எஜமா. ஆமா, விளைஞ்சு கொட்ட போகுது. பூச்சி விழுந்துருச்சுன்னா, புயல் அடிச்சிருச்சுன்னா இப்படி எல்லாம் பேசியே அவர் மனசை புண்படுத்துறீங்க. நல்லா விளைஞ்சுதான் கடனை கொடுக்கட்டுமே, கொஞ்சம் தவணை விடுங்களேன். சிவகாமி, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. போகல இந்தப்ப இன்னும் சரியா 10 நாளைக்குள்ள கடனை பைசல் பண்ணி போடணும். இல்ல 11 நாள் தமக்கு அடிச்சு ஜப்தி கொண்டாந்துருவோம். ஜாக்கிரதை. பேசிக்கு நிக்காது, போய் மேல ஆக வேண்டியதை பாரு. ஐயா கோவமா போறாரு. மறுபடியும் இதை பத்தி நான் அவர்கிட்ட பேசுறேன். நீங்க போயிட்டு வாங்க.